मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। மேடம்காக நாம வாங்கின கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குமா? அங்க பாருங்க, அவர் கண்ணா சாரோட ஷர்ட்டை போட்டிருக்காரு. அவரு திருட. நீங்க எதுக்கு கண்ணா சாரோட ஷர்ட்டை திருடுனீங்க? ஏய், என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பார்க்க திருட மாதிரி தெரியறனா? அது சரி, என் நெத்தில என்ன திருடன்னு எழுதிருக்கா என்ன? அட கடவுளே, அச்சச்சோ, இங்க பாருங்க, இவன் திருடன்னு சொல்றான். சாரி சார், சாரி. ஹனி தப்பா நினைச்சுக்கிட்டா. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க சார். தேங்க்யூ. அட இவர் திருட. இல்லனா கண்ணா சாரோட ஷர்ட் இவர்கிட்ட எப்படி வந்தது? ஏய், வாய மூடு. இந்த ஷர்ட் எனக்கு பாபி கொடுத்தது, தெரிஞ்சுக்கோ. என்னாச்சு ஹனி? இவரு திருட. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறேன். ஹனி என்னாச்சு? இவ என்ன பார்த்து ஷர்ட் திருடினேன்னு சொல்றா. என்ன? ஆனா இவருக்கு நான் இந்த ஷர்ட்டை 6 மாசத்துக்கு முன்னாடி கிஃப்டா கொடுத்தேன். ஆனா இவரு பாபி கொடுத்ததெல்லாம் சொன்னாரு. என்ன புரிஞ்சுதா? நான் தான் பாபி. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, எங்க மேடமோட சாண்டில நீங்க தான் திருடி போட்டிருக்கீங்க. என்ன திருடியா? நானா? ஒரு கஷ்டப்படுற ஏழை பொண்ணு இந்த உலகத்துல தான் விருப்பப்படி வாழணும்னு முயற்சி பண்றா. அவளை போய் திருடின்னு சொல்றீங்க? எங்க பாரு, ஆளை பார்த்து எடப்படாதீங்க. உங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். இந்த சாண்டில எங்க அப்பா எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உன் கால் ரொம்ப அழகா இருக்கு, அந்த அழகு கெடாம இருக்க இந்த சாண்டில போட்டுக்கோன்னு சொன்னாரு. ஏன் இப்படி அப்பாவிங்கள கஷ்டப்படுத்துறீங்க? சாரி மேடம், எங்க மேடம் கிட்டயும் இதே மாதிரி ஒரு சாண்டில் இருக்கு. அதனாலதான் இவன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். Whatever. இனிமே என் மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏரியால நான் ஒரு இல்ல பெரிய ஆளு. வாங்க ஹனி. ஹனி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்நேரத்துக்கு நாம எல்லாரும் ஒரு வழி ஆயிருப்போம். என்ன புரிஞ்சுதா? நான் சொல்றத கேளுங்க, அவங்க 2 பேருமே திருடங்க தான். இன்னைக்கு எல்லாரும் உங்க கண்ணுக்கு திருடங்களா தெரியறாங்க. வா, போய் மேடம்க்கு gift கொடுப்போம். உண்மையை சொல்லனா, நீ இன்னைக்கு ரொம்ப அசத்திட்ட. அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நீ என்ன காப்பாத்திட்ட. நிஜமாவே நீ ரொம்ப தைரியசாலி. Thank you. நான் வச்சிருக்கிற கலர் ப்ளூ இங்க், என்னோட ப்ளூ கலர் ஷர்ட்டை காணோம். கைத்தட்டல். கண்ணா சார், ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? எலிய பிடிக்க பூனை மறைஞ்சுக்கிச்சு, என்னோட ப்ளூ ஷர்ட் எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. அங்க ஒரு பையன் ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தான்ல, அது கண்ணாசருடைய ப்ளூ ஷர்ட் தான். அவன் திருடிட்டான். பையனா? குரு, என்கிட்ட ஒரு பையன் அட்ரஸ் கேட்டு வந்தான். அவன் தண்ணி குடிச்சான், அப்புறம் போயிட்டான். என்னோட சாண்டில்ஸ் எங்க போச்சு? பசங்களா, நீங்களா எங்க போயிட்டீங்க? மேடம், எங்களுக்கு ஒரு டாப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை உங்களுக்கு கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்களா. Thank you so much பசங்களா. வெல்கம் மேடம். ஓஹோ, ஜோர்தார். என்னோட சாண்டில காணோம். அத கொஞ்சம் நீங்களும் தேடி பாருங்க. எங்கேயாவது பாத்தீங்களா? மேடம், டிராயிங் ரூம்ல தான் அதை வச்சிருந்தோம். அப்படியா? ஆனா பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சேல்ஸ் கேர்ள் வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் தான் என் சாண்டில் காணாம போயிடுச்சு. பாத்தீங்களா, நான் சொன்னல, அந்த பொண்ணும் திருடிதான். அப்படின்னா ஹனி சொன்னது உண்மைதான். மேடமோட செருப்பை ஒரு சேல்ஸ் கேர்ள் எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்ணா சார் தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள இன்னொருத்தர் டி-ஷர்ட் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் வந்து அடிச்சு தோம்சமாக்கிடுவாரு. தெரியாதா? என் ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸர். நான் வந்து உங்க வீட்ல டிவி பார்க்கலாமா? டிவி பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்படி என்ன நிலைமை வந்துச்சு? ஒரு கொரியர்கார வந்தா எங்க வீட்டு டிவி ரிமோட்டை திருடிட்டு போயிட்டான். என் ஹஸ்பண்டோட மேட்ச் இன்னைக்கு வரப்போகுது. என் ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸர். இங்க வாங்க, எல்லாரும் உங்க மூளைய கொஞ்சம் செலவு செய்யுங்க. யாராவது ஒரு பொண்ணு பாத்தீங்களா? அவ ஒரு நோயாளியா வந்து என்னோட ஸ்டெத்தஸ்கோப்பை திருடிட்டு போயிட்டா. சிறுசு, இத்தனை பையன் பொண்ணுங்க திருடனுங்களா ஆக்கிட்டாங்க. நிறைய பேர் இல்ல, அவங்க 2 பேர் மட்டும் தான். மார்க்கெட்ல பார்த்தோமே, அவங்கதான்.
அவங்க ரொம்ப ஸ்மார்ட்மா. வேற வேற கேரக்டர்ல ரொம்ப தத்ரூபமா நடிச்சு எல்லாரையும் அவங்க ஏமாத்துறாங்க. ஆனா அவங்க மேடமோட சாண்டில திருடி இருக்க கூடாது. இங்க வா. இப்ப நீ வாய்மொழியா மொழியறியே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. எங்க பொருளை திருடுறது சரியா? எதுவும் சரியில்லை. அந்த 2 திருடங்களும் நம்ம ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தேடி கண்டுபிடிப்போம். போய் எல்லாரோட பொருளையும் வாங்கிட்டு வருவோம். நீ திருடலன்னா அந்த சோப்பு எப்படி காணாம போச்சு? இல்ல, நான் திருடி இல்ல ரமேஷ் அண்ணா. உங்களுக்கு தெரியாதா சூழ்நிலை மனுஷங்களை எப்படி எல்லாம் மாத்திடும்னு? ஒரு சோப்போட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியாதா ரமேஷ் அண்ணா? நண்பர்களே, இவங்க அந்த திருடி தான் போல இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆமா, ரொம்ப சரி. அங்க பாரு, அவ மேடமோட சாண்டில தான் போட்டிருக்கா. வருவாரு, என்ன காப்பாத்த என்னோட ஹீரோ தருண் வருவாரு. நிச்சயம் வருவாரு. நான் வந்துட்டேன் என் உயிரே. எங்க ஏரியாலே நீ திருட்டுத்தனம் பண்றியா? தனக்குன்னு ஒரு கடை இல்லாதவங்க மத்தவங்க கடையில போய் திருடவே மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? அதுவும் தனியா வந்திருக்கீங்க? என்னோட ஆட்டமே தனி ஆட்டம். சிங்கம் எப்பவுமே சிங்களா தான் வரும். அது கூட்டமா வந்தா அதுக்கு அசிங்கம். You are under arrest. வா, உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அட, இவரு அந்த ஷர்ட் திருடன் தானே? ஃபாலோ பண்ணுங்கம்மா. அராசக்கா திருடங்களை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வந்தோம். ஆனா ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரலைங்க. அவங்க எங்க போயிட்டாங்க? அத நான் பாக்குறேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. இங்க பாருங்க, வெளியே வாங்க. நான் உங்க பேப்பர்ஸ்லாம் செக் பண்ணணும். இவ்வளவு குண்டா இருக்கு, எப்படி நீ ஓடுவ? எனக்கு ஓட வேண்டிய அவசியமே இல்லங்க. நான் எல்லா இடத்துக்கும் என்னோட வண்டியிலேயே போயிடுவேன். வெரி குட். வண்டியை நிறுத்துங்க. நண்பர்களே, அந்த திருடங்க இப்போ ஒரு காரை திருடிக்கிட்டு அதுல தப்பிச்சு போறாங்க. ரைட் சைடுல போங்க. அந்த பங்களாவுக்கு தான் போயிருக்காங்க. என்ன புரிச்சுதா? சரியாதான் சொல்றியா? உன்னை நாங்க நம்பலாமா? அட முதல்ல நம்புங்க. உள்ள போங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்க ரொம்ப புத்திசாலிங்களா இருக்காங்க. நம்மள ஏமாத்திட்டு ஓடிட்டு போறாங்க. பங்க சரி பங்க போடு பாபி. என்னோட ஆக்டிங் தான் உன்னை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. ஆஹா, இன்னைக்கு பார்த்தல நான் என்னமா டயலாக் பேசி நடிச்சேன்னு. இந்த மண்ணிலே பிறந்துட்டு இந்த மண்ணு மேலே சத்தியம் பண்றாங்களே, அந்த மண்ணிலேயே உங்களை புதைப்ப. இதத்தான் பஞ்ச் டயலாக்னு சொல்லுவாங்க. என்ன புரிச்சுதா? சரி, இந்த டயலாக ஃப்ரீயா சொன்னியா இல்ல எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணுமா? ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. வாவ், என்ன சூப்பர் டயலாக் பாபி. இன்னைக்கு நாங்க உன்னை செக் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க பண்ற செக்ல நீ சிக்கனா மாறிடுவ. திருடின பொருள்லாம் எங்க, அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு காட்டு பூனைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஒரு பூனையை சமாளிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா முடியாத விஷயம். உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க பிடிக்கிறதுல பெர்ஃபெக்ட். ஆனா பெர்ஃபெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றது இம்பாசிபிள். அப்புறம் உன்னை அடிக்கிறதுக்கு நாங்க பெர்ஃபெக்ட். கண்ணுங்களா, என்ன பிடிக்கிறது சாதாரண விஷயம்னு நினைச்சீங்களா? அதுக்கு ஒருத்த பிறந்து வரணும் கண்ணே. ஒண்ணு அப்படி பேசுற இல்ல இப்படி பேசுற, ஒரே கேரக்டர்ல இருந்து டயலாக் பேசு. இப்படி டயலாக்கே பேசிட்டு இருக்க போறீங்களா இல்ல ஆக்ஷன்ல இறங்க போறீங்களா? ஏன்னா நான் தான் உண்மையான ஹீரோ. எந்த அளவுக்கு டயலாக் பேசுறனோ அந்த அளவுக்கு ஆக்ஷன். யா ஊ ஆ ஊ ஓ ஆ
ஏய் பாத்தீங்களா, இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டாரு. சண்டை போட கூட தெரியல. இந்த கேமோட பழைய பிளேயர் நான், அப்புறம் தோல்வின்றது என் அகராதியிலேயே இல்ல. சிறுசு, இவளுக்கு ஒழுங்கா குறி பார்த்து கூட அடிக்க தெரியல. என்ன இவங்க ஆக்டர்ஸ் இல்லையா? ஃபைட்டிங் பண்ற மாதிரியே ஆக்டிங் பண்ணி பழக்கமாயிடுச்சு. கட் கட் கட். எதுக்காக நீங்க எல்லாம் உண்மையாவே அடிக்கிறீங்க? ஏன்னா இது ஒண்ணும் ஷூட்டிங் இல்ல. புடிச்சிட்டேன்ல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய சிறந்த ஆக்டர் நீங்க. நீங்க திருடணும்னு அவசியமே இருக்காத. என்ன புரிஞ்சுதா? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது எங்களோட ஸ்டைல். ஆக்டிங் பண்ணி மக்களை முட்டாளாக்குவோம். அதுக்கு பதிலா எங்களுக்கு பணமும் தேவையான பொருளும் கிடைக்கும். அதுக்காக தான் ஈஸியா கிடைக்கும், அப்புறம் சந்தோஷமும் கிடைக்கும். தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப ஜெயில இருக்க மாதிரி ஆக்டிங்க பண்ணுங்க. ஆக்டிங் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிரும். நீங்களும் திருடாம இருப்பீங்க. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.